மனிதனின் வாழ்வில் ஒளி மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. மின்சாரம் பரவலாக இல்லாத காலங்களில் மெழுகுவர்த்தி மனிதர்களின் வாழ்வியல் ஓர் அங்கமாக இருந்தது. இன்று மின்சாரம் எல்லா இடங்களிலும் கிடைத்தாலும் மெழுகுவர்த்தியின் முக்கியத்துவம் குறையவில்லை. காரணம், அது வெறும் ஒளி அளிக்கும் சாதனம் மட்டுமல்லாமல் அழகையும் ஆனந்தத்தையும் நறுமணத்தையும் தரக்கூடிய ஒரு கலைப்பொருளாகவும் மாறியுள்ளது. அலங்கார மெழுகுவர்த்தி மற்றும் வாசனை மெழுகுவர்த்தி ஆகியவை இன்று சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. மெழுகுவர்த்தி தயாரிப்பு ஒரு பழமையான தொழிலாகும். பழங்காலத்தில் தேனீக்கள் உற்பத்தி செய்யும் மெழுகை பயன்படுத்தி மெழுகுவர்த்தி தயாரிக்கப்பட்டது. பின்னர் பராஃபின் மெழுகு, சோயா மெழுகு, ஜெல் மெழுகு போன்ற பல்வேறு வகையான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. இன்றைய காலத்தில் மெழுகுவர்த்திகள் அழகிய வடிவங்களில், வண்ணங்களில், மணங்களில் தயாரிக்கப்படுகின்றன. இதனால் அவை வீட்டு அலங்காரத்திற்கும் விழா நிகழ்ச்சிகளுக்கும் பரிசுப் பொருட்களாகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. அலங்கார மெழுகுவர்த்திகள் வண்ணமயமான வடிவமைப்புகளுடன் தயாரிக்கப்படுகின்றன. வட்ட வடிவம், சதுர வடிவம், நட்சத்திர வடிவம், மலர் வடிவம் போன்ற பல்வேறு வடிவமைப்புகளில் தயாரித்து விற்பனை செய்கின்றனர். சிறிய கண்ணாடி கப்புகளில், அலங்கார பாத்திரங்களில் கலைநயமிக்க ஓவியங்களுடன் கூடிய மெழுகுவர்த்திகள் அதிக வரவேற்பை பெறுகின்றன. திருமண விழா, பிறந்தநாள் விழா, தீபாவளி போன்ற பண்டிகைகளில் அலங்கார மெழுகுவர்த்திகள் பரிசுப் பொருட்களாக வழங்கப்படுகின்றன. வாசனை மெழுகுவர்த்திகள், சென்டட் கேண்டில்ஸ், மன அமைதியையும் ஆனந்தத்தையும் தருவதில் பெரும் பங்காற்றுகின்றன. இதற்கு லாவெண்டர், ஜாஸ்மின், ரோஜா, சாண்டல், லெமன் கிராஸ் போன்ற இயற்கை வாசனை திரவியங்கள் சேர்க்கப்படுகின்றன. இவை ஏற்றப்பட்டபோது நறுமணம் பரவுவதால் மன அழுத்தம் குறைகிறது. யோகா, தியானம், ஸ்பா, அரோமா தெரபி போன்ற இடங்களில் வாசனை மெழுகுவர்த்திகள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் இந்த வகை மெழுகுவர்த்திகளுக்கான சந்தை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மெழுகுவர்த்தி தயாரிப்பு தொழில் மிக எளிமையானது. தேவையான பொருட்கள் மெழுகு, விக்கிகள், வாசனை திரவியங்கள், நிறமிகள், அச்சுகள் மற்றும் பாத்திரங்கள் மட்டுமே. குறைந்த முதலீட்டில் வீட்டிலேயே இந்த தொழிலை தொடங்க முடியும். பிளாஸ்டிக் அல்லது சிலிகான் அச்சுகளில் மெழுகை உருக்கி ஊற்றி குளிர வைத்து மெழுகுவர்த்திகள் தயாரிக்கப்படுகின்றன. கலை நயத்துடன் நிறமிகள் மற்றும் வடிவமைப்புகளை சேர்த்தால் தயாரிப்பு தனித்துவமாக மாறும். இந்த தொழில் பெண்கள், இளைஞர்கள், சுய உதவிக் குழுக்கள் ஆகியோருக்கு மிகவும் உகந்தது. குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் தரும் வாய்ப்புள்ளது. வீட்டிலேயே சில மெழுகுவர்த்திகளை தயாரித்து அண்டை வீட்டாரிடம் விற்பனை செய்யலாம். பின்னர் சந்தை, கண்காட்சி, ஆன்லைன் தளங்கள் வழியாக விற்பனை செய்யலாம். மெழுகுவர்த்திகளின் தேவை பண்டிகைகள், திருமணங்கள், ஹோட்டல்கள், ரிசார்ட்கள், ஸ்பாக்கள் போன்ற இடங்களில் மிகுந்ததால் தொடர்ந்து வருமானம் ஈட்ட முடிகிறது. மெழுகுவர்த்திகளின் உற்பத்தியில் பல்வேறு வகையான சிறப்பு வடிவமைப்புகளை உருவாக்க முடியும். ஜெல் மெழுகுவர்த்திகள் வெளிப்படையான கண்ணாடி கப்புகளில் வண்ணமயமான கற்கள், முத்துகள், சிறிய அலங்கார பொருட்கள் சேர்த்து தயாரிக்கப்படுகின்றன. பீஸ் வடிவிலான மெழுகுவர்த்திகள், மலர் வடிவிலான மெழுகுவர்த்திகள், நீரில் மிதக்கும் மெழுகுவர்த்திகள், இருளில் ஒளிரும் மெழுகுவர்த்திகள் போன்றவை வாடிக்கையாளர்களை கவருகின்றன. சந்தையில் போட்டி அதிகமாக இருந்தாலும் தனித்துவமான வடிவமைப்புகள் மற்றும் நறுமணங்கள் கொண்டு தயாரிப்புகளை உருவாக்கினால் எளிதில் வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடியும். வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தனிப்பயன், கஸ்டமைஸ்ட் மெழுகுவர்த்திகள் தயாரிக்கப்படும் போது அதிக விலை கிடைக்கும். உதாரணமாக, திருமண விழாவில் மணமக்கள் பெயர் மற்றும் தேதி அச்சிடப்பட்ட மெழுகுவர்த்திகள், பிறந்தநாள் விழாவில் குழந்தையின் பெயருடன் கூடிய மெழுகுவர்த்திகள் போன்றவை மிகவும் பிரபலமாக உள்ளன. அலங்கார மெழுகுவர்த்தி மற்றும் வாசனை மெழுகுவர்த்திகளுக்கு வெளிநாடுகளிலும் மிகுந்த சந்தை உள்ளது. இந்தியாவின் கைவினைப் பொருட்கள் வெளிநாடுகளில் பெரிதும் பாராட்டப்படுகின்றன. இதனால் மெழுகுவர்த்தி தயாரிப்பு ஒரு சிறிய அளவிலான தொழிலாக மட்டுமின்றி ஏற்றுமதி வணிகமாகவும் வளரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மெழுகுவர்த்தி தயாரிப்பு தொழிலுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களும் பயிற்சி வழங்குகின்றன. தொழில் மேம்பாட்டு மையங்கள், பெண்கள் சுய உதவிக் குழுக்கள், கைவினைப் பொருட்கள் சங்கங்கள் போன்றவற்றின் மூலம் தொழில்நுட்பம், சந்தைப்படுத்தல், பொருளாதார உதவி ஆகியவை கிடைக்கின்றன. இவ்வாறு தேவையான பயிற்சி மற்றும் ஆதரவு கிடைத்தால் எவராலும் இந்த தொழிலை வெற்றிகரமாக நடத்த முடியும்.
மெழுகுவர்த்தி உற்பத்தியின் மற்றொரு முக்கிய அம்சம் அது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதே. சோயா மெழுகு, தேனீ மெழுகு போன்ற இயற்கை மெழுகுகளை பயன்படுத்தினால் ஆரோக்கியத்திற்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் தீங்கற்றது. இயற்கை வாசனை திரவியங்கள், ஹெர்பல் கலவைகள் சேர்த்தால் தயாரிப்பு மேலும் மதிப்பு பெறும். மெழுகுவர்த்தி தயாரிப்பது வெறும் தொழில் அல்ல, அது ஒரு கலை. ஒரு கலைஞனின் கற்பனை மற்றும் கைவினை திறமைகள் இணைந்து உருவாக்கப்படும் ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் தனித்துவம் கொண்டதாக இருக்கும். வண்ணங்கள், வடிவங்கள், வாசனைகள் அனைத்தும் கலந்து ஒரு அழகான கைவினைப் பொருளாக மாறும். இதனால் வாடிக்கையாளர்கள் மனதில் நீண்ட காலம் பதியும். முடிவாக, மெழுகுவர்த்தி தயாரிப்பு தொழில் இன்று உலகளவில் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு பெற்றுள்ளது. அலங்கார மெழுகுவர்த்தி வீடுகளின் அழகை உயர்த்துகிறது, வாசனை மெழுகுவர்த்தி மன அமைதியை அளிக்கிறது. குறைந்த முதலீட்டில் வீட்டிலேயே தொடங்கக்கூடிய இந்த தொழில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த வருமான வாய்ப்பாகும். கைவினை திறமை, படைப்பாற்றல், சந்தை அறிவு ஆகியவை இணைந்தால் இந்த தொழிலில் வெற்றி உறுதி. மெழுகுவர்த்தி ஒரு ஒளியை அளிப்பதோடு மட்டுமின்றி வாழ்க்கையில் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அழகையும் பரப்புகிறது.